பிரித்தானியாவிற்கு வரும் சர்வதேச பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் பானங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் உயிரியல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நோய் கிருமிகள் பரவுவதை தடுக்கவும் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு விமான நிலையங்களில் கடும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்களின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படலாம். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியேயுள்ள நாடுகளிலிருந்து இறைச்சி மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பிரித்தானியாவிற்குள் கொண்டுவர முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி உள்ளிட்ட எந்தவொரு இறைச்சி வகைகளும் இதில் அடங்கும். மேலும் சீஸ், தயிர் மற்றும் பால் கலந்த இனிப்பு பண்டங்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் மட்டுமன்றி பெரும்பாலான புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் பயணிகள் கொண்டு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் தாவரங்கள் மூலம் உள்நாட்டு விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பூச்சிகள் அல்லது நோய்கள் பரவக்கூடும் என்ற அச்சமே இதற்கு முக்கிய காரணமாகும். எனினும் வாழைப்பழம், தேங்காய் மற்றும் அன்னாசி போன்ற சில குறிப்பிட்ட பழங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரவ பொருட்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து அமுலில் உள்ளன. 100 மில்லி லீட்டருக்கு அதிகமான அளவு கொண்ட திரவ உணவுகள், சூப் வகைகள், ஜாம்கள் மற்றும் தேன் போன்றவை கைப்பைகளில் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இவை பாதுகாப்பு சோதனையின் போது அகற்றப்படும் என்பதால் பயணிகள் இவற்றை முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட பொதிகளில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீன் மற்றும் கடல் உணவுகளை பொறுத்தவரை ஒரு நபர் 20 கிலோகிராம் வரை கொண்டுவர அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த மீன்கள் உலர்த்தப்பட்டதாகவோ, சமைக்கப்பட்டதாகவோ அல்லது பதப்படுத்தப்பட்டதாகவோ இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். மேலும் முட்டை மற்றும் தேன் போன்ற பொருட்களுக்கும் தலா 2 கிலோகிராம் என்ற அளவில் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.